வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 29 வியாழக்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அண்ட் நம்ம சேனலில் மார்க்கெட்டை நான் சொல்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி மட்டும்தான். ஸோ இதை நம்ம 4 விஷயம் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போது நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போயிருக்கு, ஏதாவது ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எந்தெந்த இடத்துல டெவலப் ஆயிருக்கு, அண்ட் நாளைக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ரீச் ஆகுமா இல்லை வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் இன்றைக்கி நடந்த மாதிரியே ஆகுமாங்கிறது தான் நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம வந்து எது கூட கன்ஃபார்ம் பண்ண போகிறோம், இல்லைனா எது கூட சப்போர்ட் பண்ண போகிறோம்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது வந்து அதாவது கால் அண்ட் புட் ஆப்ஷன் செயின்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுற டேட்டா. அப்படிங்கிறனால ஆப்ஷன் மார்க்கெட்டை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மேலே போகிறதுக்கு ப்ரைஸ் வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து ஒரு கன்சாலிடேஷன் ப்ரைஸ்க்கு வாய்ப்பு இருக்காங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஐஐயோட டேட்டா இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாவே நமக்கு வந்து மார்க்கெட் இவங்க ரெண்டு பேரும் எந்த பக்கம் எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணி ஒருவேளை இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமான்னு யோசிக்கிறத விட, ஏன்னா இவங்கள்ட்ட தான் அதிகமாக கேஷ் இருக்குது. ஸோ அப்போ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுங்கிறது இவங்கள ஃபாலோ பண்ணாவே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஐடியா டெவலப் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெய்லியும் எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட கேஷ் டேட்டா நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு நாள் தான். ஏன்னா மார்க்கெட் ஒரு 100% ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஒரு நல்ல கன்சாலிடேஷன் மார்க்கெட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது நான் வந்து முன்னாடி இந்த பக்கம் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த 25,500ன்னு சொல்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸையும் நான் ஏற்கனவே டெலீட் பண்ணிவிட்டேன், அதை நான் வச்சிட்றேன். ஓகே, எஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து 24,800 அந்த 24,600 பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாகவே ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது. ஸோ அப்படிங்கிறனால நான் வந்து ஓகே, ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே தான் இன்றைக்கி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டவுன் ஃபேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் கன்சாலிடேஷன். அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்னா ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை மற்ற ஏன்னா மூமெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எது வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இதுதான் ஹையஸ்ட் பொசிஷனும், அண்ட் இந்த லோவஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிட்டு, ஸோ இந்த நம்ம ப்ரைஸை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகாக இந்த 2 லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் நின்றுருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட், நிஃப்டி 50 வந்து ஒரு 70 பாயிண்ட் தான் மேலே கீழே மூவ் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வாலடைலிட்டி. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் படி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா 10-20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்குள்ளேயும் டக்குன்னு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கும், இந்த இடத்துல திருப்பியும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அப்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் வந்து நம்மளோட ஆர்எஸ்ஐ இருக்குது, அதாவது இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கண்டினியூஸாக மார்க்கெட் டவுன்ஃபால் இருக்குமா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னால் ஷுவராக சொல்ல முடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படிங்கிறனால அந்த ஒரு 3-4 கேண்டில்ஸ் ஆகுது உங்களால் கொஞ்சம் கரெக்டாக ஒரு துல்லியமாக பார்க்க முடியுங்கிறது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கூட நீங்கள் வந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ்ஐன்னு சொல்லி. ஸோ என்னோட இண்டிகேட்டர்ஸ்லாம் இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இது. அதுக்கப்புறம் இந்த நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ரிலேட்டிவ் டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டர். ஓகே, அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் எதுன்னு. ஸோ இதுதான் என்னோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸ்ட்ராட்டஜிஸில் போய் இந்த இடத்துல போயிட்டு நான் தேடும் போதே டெக்னிக்கல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், இங்கே நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ML001 சொல்லியிருக்கிற சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறனால இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்போயுமே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மாதிரி இருக்கிற இண்டிகேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணும்போது கிடைக்காது. அப்படிங்கிறனால வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணும். ஸோ இன்னையோட கேஸில் நமக்கு பெஸ்ட்டுங்கிறது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்எஸ்ஐ தான்.
ஓகே, அப்போது நிஃப்டி 50 இன்றைக்கி கம்ப்ளீட் கன்சாலிடேஷன், புது ஹை எதுவும் ஃபார்ம் ஆகலை, இன்னையோட ஹையே மார்க்கெட் வந்து திருப்பி போகலை. அப்படின்னா இன்றைக்குமே ஒரு இன்ட்ராடேயில் லோவர் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு, லோவர் ஹை ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த ஹையில் விட கம்மியாக தான் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, அப்படிங்கிறனால லோவர் ஹை தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ் ஹை ரீச் ஆச்சு பாருங்கள், அந்த ஹைக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஒரு ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு நம்ம அழகாக சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட டே ஃபுல்லுமே நமக்கு பார்த்தீங்கன்னா 100% கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கேயுமே நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் RSI எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ நாளைக்கு மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். ஓகே, அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து 55,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 56,000. அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 55,500 இன்றைக்கி இருக்கிற ரேஞ்ச் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது டச் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த 55,500 தாண்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்க ரெசிஸ்டன்ஸ் 56,000 தான். ஸோ இப்போ இந்த 56,000ங்கிறது ஒரு ஆல் டைம் ஹை. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். மேபி இந்த 55,500 கூட ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஆனால் இந்த 55,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்படிங்கிறனால நான் மேபி இதுக்கு வந்து R2ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து R1 கொடுத்துறேன். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்குது. டவுன்ஃபால் ஆனால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு சப்போர்ட்டை வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி இருக்கிற சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன். அப்போது இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 55,000 இருக்கும். அந்த 55,000 தாண்டி கீழே வந்துருச்சுன்னா 54,000. ஸோ இப்போ நான் இப்போது ரெண்டாவது சப்போர்ட் வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா 55,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ மேபி நமக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 சப்போர்ட் இருக்கிறது வந்து, ஒன்று வந்து 55,300 இருக்குது, 320 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 55,000. அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஹையஸ்ட் லெவல் புஷ் ஆனால் 56,000 வரைக்கும் புஷ் ஆகும். அண்ட் நான் வச்சுக்கோங்க, நாளைக்கு எக்ஸ்பைரி டே, மேபி மார்க்கெட் இதே மாதிரி இந்த 2 சப்போர்ட்குள்ளே கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஆனால் ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகும், 55,000 வரைக்கும். மேலே போச்சுன்னா இது வரைக்கும். பட் என்னோட ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது நம்ம பேங்க் நிஃப்டியோட டேட்டா. அண்ட் பேங்க் நிஃப்டியில் இதுதான் சப்போர்ட் 1 அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2. ஓகே, அண்ட் இதே இது நம்ம வந்து நிஃப்டி 50ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 24,700. ஸோ இப்போ இந்த 24,700லேருந்து மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போடலான்னா அதிகபட்சம் போனால் 24,800 வரைக்கும் போகலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் போகலாம். இதுதான் 2 முக்கியமான சப்போர்ட்டு. ஸோ 24,800ம் அடுத்து வந்து 25,000ம். அதுக்கு கீழே வருதுன்னா 24,500, 24,500. அப்போ இந்த 24,500ங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் ஏற்கனவே. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். அப்படிங்கிறனால நான் இதை வந்து R1ன்னு வச்சுக்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் நம்ம என்ன சொன்னோம், 24,800ன்னு. அந்த 24,800 தான் நான் இங்கே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 25,000. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு டெவலப் ஆகிருக்கு. இப்போது இது வந்து R2. ரெசிஸ்டன்ஸ் 2. அப்போ நாளைக்கு அதிகபட்சம் மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் எங்கே இருக்குன்னா 25,000 வரைக்கும் தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து 24,600 வரும். அந்த 24,600ங்கிறது இல்லைன்னா நமக்கு வந்து 24,500 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுதான் நமக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல 24,500 அண்ட் இது வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் தான் வருங்கிறனால நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன். அப்போது நம்ம பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் பார்த்தோம்னா இது வந்து S1 இருக்கும். அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 24,680 அண்ட் அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த S1 க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டியும் கன்சாலிடேட் ஆகும். அந்த S1 தாண்டி கீழே வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் அங்கேருந்து மேலே புஷ் ஆனால் R2 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். அண்ட் இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு வித்தியாசம் நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு காலையில் நான் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணும் போதே நான் சொன்னது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து ஸ்டார்டிங் 6:30க்கு ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் வித்தியாசமாக பிஹேவ் ஆகும்னு. அப்போது 6:30லேருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்துச்சு. நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது 6:30லேருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டவுன்ஃபாலுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க வருது. ஸோ இது கிஃப்ட் நிஃப்டியில் இங்கே கிஃப்ட் நிஃப்டி கரெக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஆனால் நமக்கு 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பயங்கரமான ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியில் ஸ்டார்டிங் கன்சாலிடேஷன்னா நமக்கும் 9:30க்கு மார்க்கெட்டில் ஸ்டார்டிங் கன்சாலிடேஷன் தான் ஒரு யூஸ்வலாக எதிர்பார்க்குறது. ஆனால் லாஸ்ட்டு 2-3 நாளாக என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறிட்டுருக்கு. ரெண்டாவது அதே மாதிரியே நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா. யூஸ்வலாக இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் வருது, அதாவது கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3% கீழே வந்திருக்கு. ஆனாலுமே நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதே பொசிஷனில் தான் ஹோல்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அதே பொசிஷனில் ஹோல்ட் ஆகிறனால என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பாட் ட்ரேட் எடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தவங்களுக்கு தீட்டா டிகேன்னு நடந்திருக்கும். தீட்டா டிகே ஃபார் எக்ஸாம்பிள் அட் த மணியில் தீட்டா டிகே இன்றைக்கி நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா -55 அப்படின்னா எனக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ் போய் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸில் மூவ் ஆச்சுன்னா என்னோட ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees குறைஞ்சிரும். ஸோ இன்றைக்கி இந்த 24,750 ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக குறைஞ்சிருந்துருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காலையிலேருந்து மார்க்கெட்டை எங்கேயும் நகரல. ஆனால் நம்மளோட ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 230லேருந்து வந்தது 100 ரூபாய் அழகாக குறைஞ்சிருந்துருக்கு. ஸோ இது வந்து கன்சாலிடேஷன் ப்ளஸ் தீட்டா டிகேங்கிறத பொறுத்து. அப்போது மார்க்கெட் வந்து நாளைக்கு ஆப்ஷனோட லாஸ்ட் டேட்டுங்கிறனால நீங்கள் எந்த பொசிஷன் எடுத்திருக்கீங்களோ அந்த பொசிஷனோட டெல்டா மட்டும் பார்க்கக்கூடாது, தீட்டாவே சேர்த்து பார்க்கணும். ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் தீட்டா டிகே வந்து அதுவும் அட் த எண்ட் ஆஃப் த ஆப்ஷன் எக்ஸ்பைரி டேக்கு பக்கத்தில் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் வந்து நான் முக்கியமாக சொல்ல வந்தது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா அண்ட் எஃப்ஐஐடிஐயோட நெட் ஹோல்டிங்ஸ் 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஒன்று ஏன்னா யூஸ்வலாக அவங்க வந்து நம்ம எஃப்ஐஐஸ் வந்து பாசிட்டிவாக ஹோல்டிங்ஸ் வச்சுருப்பாங்க, டிஐஎஸ் நெகட்டிவாக ஹோல்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் அதிகமாக இருக்கும், எஃப்ஐஐஸோட பையிங் அதிகமாக இருக்கும், டிஐஎஸோட செல்லிங் அதிகமாக இருக்கும். ஆனால் நேத்தோட கேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்களோட ஹோல்டிங்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அது ஒரு காரணங்கள்னால மார்க்கெட் எய்தர் கன்சாலிடேட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா சைட்வேஸ் போகலாம். ஸோ நம்ம இதுதான் சொல்ல வர்றது. ஸோ ஃபைனலாக இது எல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணாலும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட், அப்படி இல்லைன்னா ஒரு அது கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து இது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பயங்கரமாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. டவுன்ஃபால் ஆனாலும் சப்போர்ட் 1 வரைக்கும் தான் டவுன்ஃபால் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.